கைஸ், நிறைய பேர் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ சம்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 20 பேஜ் நம்பர் 11.77 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கே லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து தன்னோட சுய விருப்பத்தினால முடிவுக்கு வருதான். என்னைக்குன்னா 30 அக்டோபர் 2021 அன்னைக்கு. அதுக்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க. மார்டேஜ் லோனுன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம பேமெண்ட் சைடில் காமிப்போம். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அசட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இன்க்ளூட் ₹6,000 பேயபிள் அஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். 6,000 ரூபாய் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸாக பே பண்ணியிருக்காங்களா, அப்போ இது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு அசட் ரியலைஸ்டுன்னு சொல்லிட்டு இங்கே ரீவேல்யூ பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 60,000, மிஷினரிக்கு 63,500, ஸ்டாக்குக்கு 90,000, டெப்டார்ஸ் வந்து 40% கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே டெப்டார்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் 1,10,000, இதுலேருந்து 40% எடுத்து கொடுக்கணும். அப்போ வந்து 1,10,000 இன்ட்டு 40/100 பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,800 கொடுத்துருக்காங்க. லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 3% வந்து அசட் ரியலைஸ்லேருந்து, 2% வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களாம், இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே தர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம்ல காசு, அதை வந்து நம்ம திரும்ப கட்டுறோம். கட்டும் போது 2 மாதம் இன்ட்ரெஸ்ட்டோட திரும்ப கட்டுறோமா. இதுக்கு வந்து லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று வந்து பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 2 டோட்டல் அசட் ரியலைஸ்டு. அதுக்கு கீழே வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், மிஷினரி, ஸ்டாக், டெப்டார்ஸ், கேஷ். இந்த அசட்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே ரீவேல்யூ பண்ணி இதோட அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் தான் எப்பயுமே நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இன்னர் காலமில் போட்டுக்கலாம், அப்புறம் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலமில் காமிச்சிக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிஷினரி வந்து 63,500 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து 90,000. டெப்டார்ஸ் வந்து 40% கொடுக்க சொன்னாங்கல்ல. டெப்டார்ஸோட அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருந்துச்சு, 1,10,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், 40. ஸோ 40/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 44,000 கிடைக்கும். அதுதான் டெப்டார்ஸோட வேல்யூ, 44,000. நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து 2,500 கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2,60,000 கிடைக்குது. அவ்வளோதான் ரெசிப்ட் சைடு, வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ பேமெண்ட் சைடு என்டர் பண்ணிக்கலாம். பை லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் ஃபஸ்ட்டு, அது கீழே ஆன் அசட் ரியலைஸ்டு, ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ அசட் ரியலைஸ்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2,60,000, அதோட பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணிக்கணும். 2,60,000 இன்ட்டு அசட் ரியலைஸ்டுக்கு கொஷினில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 3%. ஸோ 3/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 7,800 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து அவங்க கொஷின்லேயே அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களா 6,000. ஸோ 6,000 இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. ஸோ 2/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 120 கிடைக்கும். அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம லாஸ்ட்டாக தான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இதோட வேல்யூ வந்து 1,800. நெக்ஸ்ட்டு வந்து டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பை டிபெஞ்சர். டிபெஞ்சரோட வேல்யூ வந்து 1,00,000 கொடுத்துருக்காங்க. இன்னர் காலமில் எழுதிக்கலாம். ஏன்னா டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலமில் காமிச்சிக்கலாம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா, டிபெஞ்சர் வந்து 1,00,000 இன்ட்டு எவ்வளோ 6% டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்களா. ஸோ 6/100 இன்ட்டு
எத்தனை மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க? 2 months தான் பே பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 1 yearல எவ்வளோ மந்த்? 12 மந்த்தா? ஸோ 2/12ன்னு போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1000 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1,10,000 rupees. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இதோட வேல்யூ வந்து 6,000. நெக்ஸ்ட்டு சொன்னால மார்டேஜ் லோன் வந்து பேமெண்ட் சைடு வரும்ன்ட்டு. ஸோ பை மார்டேஜ் லோன் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிப்போம். பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் சைடு கிடச்சிருக்குல, இந்த அமௌண்ட்லாம் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கு. இப்போ நான் பேமெண்ட் சைடு ஆட் பண்ணேன்னா எனக்கு 1,66,720 rupees கிடைக்குது. மைனஸ் ரெசிப்ட் சைடு வந்து 2,60,000 இருந்துச்சா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா 93,280 கிடைக்குது. இதோட தான் இப்போ பர்சன்டேஜை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க? அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு 2% கொடுத்துருந்தாங்களா? ஸோ 2/102. எப்பயுமே இங்கே மட்டும் 100 + அதோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணி தான் கீழே போடணும், மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1829.0ன்னு கிடைக்குதா? நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ 1829 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1829 rupees கிடச்சிச்சா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9,749 rupees கிடைக்குது. இப்போது திரும்ப நம்ம பேமெண்ட் சைடு ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்கணும். பேமெண்ட் சைடு ஆட் பண்ண 1,68,549 rupees கிடைக்குது. மைனஸ் ரெசிப்ட் சைடு வந்து 2,60,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 91,451 rupees கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 91,451 rupees. இதை வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. இப்போ பேமெண்ட் சைடு நம்ம ஆட் பண்ணோன்னா 2,60,000 கிடச்சிடும். இப்போ ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணிக்கிட்டனாலும் எனக்கு 2,60,000 கிடச்சிடும். அவ்வளோதான், ரெண்டு சைடும் டேலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட சம் கரெக்டாக இல்லை தப்பான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வேல்யூ கிடச்சிச்சுல 91,451 rupees. அதோட அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2%. ஸோ 2/100. செக் பண்ணும்போது மட்டும் 100ன்னு நம்ம போட்டு செக் பண்ணணும். இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது வந்து 2/102 தான் போடணும். செக் பண்ணும் போது மட்டும் தான் 2/100 பண்ணணும். இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1,829 கிடைக்கும். இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். தேங்க்யூ.